தமிழ்நாட்டில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். கடந்த 14ஆம் தேதியுடன் எஸ்ஐஆர் பணிகள் முடிவுற்ற நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரம். வணக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளானது தமிழகத்துல நவம்பர் 4ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள்ல அந்த படிவங்களை நிரப்பி சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதியோடு நிறைவு பெற்றது. இதற்காக 2 முறை அந்த கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டது. போதிய கால அவகாசம் இல்லை என்பதன் காரணமாக நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அதற்கான படிவங்களை நிரப்பி சமைப்பதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியலை இன்றைய தினம் வெளியிட இருக்கிறார். இன்றைய தினம் தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட விவரங்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பொதுமக்களுடைய பெயர்கள் இல்லை என்றால் அவர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வாக்காளர் விண்ணப்ப படிவம் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் எனவும் அது குறித்தான ஆட்சேபங்களை தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த படிவம் 6 பூர்த்தி செய்வது வழங்குவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கப்பட்டதல், அதே போல ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்புகள் உள்ளிட்டவை தெரிவிக்கலாம். அது குறித்து முழுமையாக பரிசீலனை நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக இது எல்லாமே பரிசீலனை மேற்கொண்டதற்கு பிறகாக பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதியான நபர்களாக இருப்பார்கள். அதே போல இத்தனை நாட்களாக நவம்பர் 4 முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை மேற்கொண்ட அந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலியமாக உயிரிழந்த நபர்கள், முகவரியை மாற்றியவர்கள், கண்டுபிடிக்க முடியாதவர்கள், இரட்டை பதிவு வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் கூறப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்துல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட அந்த ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏன்னா தொடக்கத்திலேயே தமிழகத்துல இந்த பணிகள் தொடங்கும் பொழுது திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக இதனை எதிர்த்தனர். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கூட வழக்கெல்லாம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு அந்தந்த மாவட்ட இணையதளங்களிலும் அது குறித்தான தரவுகள் வெளியிடப்படும். மக்கள் தங்களுடைய விவரங்களை அந்த பட்டியலில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட பிறகாக அந்த பெயர்ல தங்களுடைய பெயர் இருக்கிறதா என வாக்காளர்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை கண்டறிவதற்காக இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.